இப்போ லாஸ்ட்டு லேயர் தான் போடணும். இது எப்படி போடணும் அப்படின்னா 3 கலராக இந்த 2 கார்னர்களுக்கும் இடையில இருக்குல்ல இந்த 3 காயின்ஸு, இந்த 3 பீஸையும் ஒரே கலராக சேர்க்கணும். இது இந்த வேறு வேறு கலர் இருக்குது. ஆரஞ்சு, க்ரீனு, ப்ளூ இருக்குது, இது ரெட்டு இருக்குது. இதை ஒரே கலர் ஆரஞ்சுனா 3 ஆரஞ்சு, ரெட்டுன்னா 3 ஆரஞ்சு ரெட்டு இப்படி சேர்க்கணும். இதுக்கு எப்படி பண்ணணும்னா இந்த இப்போ ப்ளூ வந்து 2 ஒன்றா இருக்குது. இந்த பக்கம் ஒரு ப்ளூ இருக்குது. இந்த கார்னலுக்கு அங்கிட்டு ஒரு ப்ளூ இருக்குது, இது 2 இருக்குது. இது என்ன, இதை வந்து இப்போ ஒன்றா சேர்த்துடலாம் கொஞ்சம். எப்படி அப்படின்னா இதை வந்து இந்த ஒத்தையாக உள்ளது பக்கம் இங்கிட்டு வச்சுக்கக்கூடாது, ரெட்டையாக உள்ளது பக்கம் வச்சுக்கக்கூடாது. இந்த ஒத்தையாக உள்ளது பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2 லைன் இருக்குல்ல 4 போட்டோம்ல, அதே மாதிரி இந்த 2 லைனை மட்டும் கீழே இறக்கி இந்த கடைசி லேயரை 2 சுற்று 1 2 ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி இந்த இதை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இப்படியே திருப்பி பார்த்தா டாப்பில் ஒயிட்டு இருக்கும், அந்த 3 இது இருக்கும். அந்த 3ஐயும் இப்படியே திருப்பணும். திருப்பி ஒரே கலரில் இந்த லேயர் வருதா இதை பார்த்துக்கணும். அப்புறம் இந்த கீழே இறக்கணும்ல 2 இது ஒயிட்டும், அதை இப்படி மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு திருப்பி கீழே வந்து கடைசி லேயரை வந்து 2 சுற்றி வச்சுருக்கோம்ல, அதை திருப்பி 2 சுற்றணும். 1 2 இப்போ ஒயிட்டு சேர்ந்துருச்சா ஃபுல்லாக. இப்போ ஃபுல்லாக கீழே இறக்கணும். கீழே இறக்கணுன்னா உடச்சி இது பண்ணோம்ல க்ரீனு, அது வந்து திருப்பி கொண்டு சேர்ந்துருச்சா, அதை இருந்த இடத்துலையே கொண்டு வைக்கணும். கொண்டு வச்சுட்டு இந்த 2 லைன் கீழே இறக்கி வச்சுருக்கோம்ல, அதை 2 தடவை சுற்றணும். 1 2 தடவை சுற்றினா மேலே வந்துடுது. மேலே வந்துட்டு கீழே திருப்பி பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கலரையும் சேர்க்கணும். இப்போ வந்து இது எல்லாம் தனித்தனியாக கலராக இருக்குது. இப்போ சும்மா சாதாரணமாக போடணும். எதையோ ஒரு பக்கம் திருப்பி வச்சுட்டு இது இந்த பக்கம் வச்சிடக்கூடாது. சேர்ந்தது இங்கிட்டு வச்சா கலைஞ்சி போயிடும். ஒன்று இப்படி வச்சுக்கலாம் கீழே, இல்லைன்னா இந்த சைடு வச்சுக்கலாம். அதனால கீழே வச்சுக்கிறோம். இப்போ இதை ரஃப்பாக போடுறோம். கீழே இறக்குறோம் 2 லைனை, 2 சுற்றுறோம். திருப்பி கீழே இறக்குறோம். மேலே உள்ள ஒரு சுற்று கீழே திருப்பி ஏற்றுறோம். திருப்பி 2 சுற்றுறோம். கீழே இறக்குறோம், மேலே சேர்த்துறோம். திருப்பி 2 லைன் ஒன்று சேர்ந்துருச்சா. இப்போ கீழே திருப்பி பார்ப்போம் எதுவும் சேர்ந்துருக்கா, இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதனால் திருப்பி ஒரு தடவை அதே மாதிரி கீழே இறக்குறோம். 2 சுற்றுறோம். கீழே இறக்குறோம். மேலே ஒரு ரவுண்டு, கீழே மேலே ஏற்றுறோம். கீழே 2 சுற்றி கொண்டாந்து சேர்ந்துடும். கீழே இறக்கிறோம், மேலே ஏற்றுறோம், ரவுண்டு. இப்போ ஓரளவுக்கு சேர்கிற மாதிரி இருக்கா. இப்போ வந்து இந்த பக்கம் 2 ரெட்டு ஒன்று சேர்ந்துருக்கு. இங்கே ஒரு ரெட்டு இருக்குது. இந்த ரெட்டை இங்கே கொண்டாந்து வச்சா ஓரளவுக்கு சேர்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்குல்ல, இந்த 3 ப்ளூவையும் இங்கே கொண்டு வரணும், இந்த இதை இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில் இருக்கிற இந்த ஒத்தையை கீழே இறக்கணும். 1 இது 2 ரவுண்டு அடிக்கணும். அடித்தாச்சா. இப்போ திருப்பி அதை மேலே ஏற்றணும். திருப்பி அதை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி மேலே ஏற்றினதை கீழே இறக்கணும். அதை இப்படி திருப்பி கொண்டாந்து வச்சோம்னா மேலே ஏறிடும். இப்போ பாருங்கள், 2 ரெட்டு ஒரு இடத்துல இருக்குது, 2 ஆரஞ்சு ஒரு இடத்துல இருக்குது, 2 க்ரீன் ஒரு இடத்துல இருக்குது. அதனால் சும்மா இந்த 2 ஆரஞ்சு இருக்கா, இது ஒத்தையாக இருக்கா, ஒரு ரவுண்டு போட்டு பார்ப்போம். 2 கீழே இறக்கிட்டோம், மேலே ஏற்றியாச்சு. திருப்பி மேலே ஏற்றிட்டு 2 ரவுண்டு கீழே இறக்கிட்டு மேலே உள்ளதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்கினா இப்போ ஓகே. இந்த இது ஒத்தே ஆரஞ்சு இருக்குது, இங்கிட்டு 2 ஆரஞ்சு இருக்குது. இது வந்து இந்த வாக்கில் இந்த வாக்கில் போட்டோம். இப்போ இந்த சைடு வச்சு போடணும். இது 2 கீழே இறக்குறோம், 2 ரவுண்டு. இப்போ திருப்பி அடுத்து கீழே இறக்கிறோம். மேலே ஒரு இந்த ஒயிட்டை ஒரு சுற்று, அதை மேலே ஏற்றிட்டு திருப்பி 2 ரவுண்ட் அடித்தா இது ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்ததை திருப்பி கீழே இறக்குறோம். இங்கிட்டு திருப்பி நான் ஒயிட்டை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.
அடுத்து இந்த 2 லைனை 2 தடவை மேலே ஏற்றினா இது ஒயிட்டு ஒன்று சேர்ந்துடும். கீழே பார்த்தா இந்த பக்கம் ஆரஞ்சு, இந்த பக்கம் ப்ளூ, 2 ஒன்று சேர்ந்துருச்சு. அடுத்து இங்கிட்டு 2 க்ரீனு, இங்கிட்டு 2 ஒயிட்டு இருக்குது. இப்போ மாற்றி மாற்றி இருக்குது. இப்போ ஒரு தடவை இந்த சைடு சேர்ந்து 2 இந்த பக்கம்தான் இருக்கணும். இங்கிட்டு மாறி இருந்துச்சுன்னா மாற்றிக்கணும். கார்னல் ஃபார்முலா போட்டு இது 2ஐயும் இறக்குறோம், திருப்போம், கீழே இறக்குறோம், மேலே ஏற்றுறோம், திருப்பி 2 ரவுண்டு கீழே இறக்குறோம். இப்போ ஓரளவுக்கு திருப்பிடுச்சு. இப்போ இந்த சைடு வச்சுக்கிட்டு சேர்ந்து 2ஐயும் வச்சுட்டு இங்கிட்டு 2 க்ரீன் இருக்குது, இங்கிட்டு ஒத்த க்ரீன் இருக்குது. இப்போ இதை போட்டோம்னா எல்லாமே சேர்ந்துடும். கீழே இறக்குறோம், இந்த சைடு 2 சுற்று திருப்பி கீழே இறக்குறோம், மேலே உள்ளதை மூவ் பண்ணுறோம். அந்த 2 லைனை மட்டும் இங்கே மேலே ஏற்றிட்டு அதை 2 சுற்றிருக்கோம்ல, அதே மாதிரி 2 சுற்றினா ஒயிட்டு சேர்ந்துடும். அதையும் கீழே இறக்குறோம், மேலே மூவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒயிட்டை அப்படி திருப்புறோம், திருப்பிட்டு 1 2 சுற்றினா மேலே சேர்ந்துடும். இப்போ 3 ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு, இந்த பக்கம் ப்ளூ. இந்த பக்கம் மாற்றி மாற்றி இருந்தாலும் இப்போ ஒரே லைனில் ரெட்டு வந்துருச்சுல, இது ஓகே தான். இதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து ஸ்டார் போடுறோம். இதில் எல்லாம் ஸ்டார் போடுறோம்ல, 2 2ஆக போட்டோம், அதில் ஒத்தையாக போட்டோம். இது வந்து இந்த ஒரு லைனு ஃபுல்லாகவே சேர்ந்துட்டா இது வந்து ஸ்டாரு. இந்த லைனு இப்போ என்ன சேர்ந்துருக்கு? 1 2 3 தான் சேர்ந்துருக்கு. இன்னும் 2 இது சேரலை. இதுலேயும் வந்துடணும் எல்லோ, இதுலேயும் வந்துடணும். இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. அதனால இது வந்து ஜேயாக வந்திருக்கு. நம்ம போடுவோம்ல ஜே ஃபார்முலா, அது மாதிரி வந்திருக்கு. அதே ஜேயை வந்து நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் இந்த ஃப்ரெண்டு லைனை வந்து ஒரு திருப்பணும். ஃப்ரெண்டு இல்லை ரைட்டு, இந்த சைடு உள்ளது ரைட்டு. இது வந்து அப்பரை ஒரு தடவை திருப்பிட்டு ரைட்டை ரிட்டன் கொண்டு வந்துடணும். திருப்பி அப்பரையும் ரிட்டன் கொண்டு வந்துட்டு ஃப்ரெண்டையும் ரிட்டன் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் இப்போ என்னாச்சு? ஜே மாதிரி இருந்தது, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுவும் சேரணும். ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் இருக்குது. அதனால் இன்னொரு தடவை மூவ் பண்ணுறோம். ஃப்ரெண்டு, ரைட்டு, அப்பரு, ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன், ஃப்ரெண்டு ரிட்டன். இப்போ என்ன பாருங்கள், ஸ்டார் மாதிரி வந்துருச்சா? இந்த லைன் ஃபுல்லாகவும் வந்துருச்சு, இந்த லைன் ஃபுல்லாக வந்துருச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து இந்த கலர் சேமாக வரணும். இப்போ க்ரீனு ஃபுல்லாக க்ரீன் வந்துருச்சு, ரெட்டு வந்துருச்சு. இந்த இது ப்ளூவும் ஆரஞ்சும் வரல. இந்த ப்ளூவுக்கு நேராக ப்ளூ வரணும், இந்த ப்ளூ இங்கே வரணும். இந்த ஆரஞ்சுக்கு நேராக இந்த ஆரஞ்சு இங்கே வரணும். இதை வந்து இதையும் எப்படி மாற்றுறது அப்படின்னா கார்னல் ஃபார்முலா. கார்னர் ஃபார்முலான்னா சிங்கிளாக போடணும். எப்படின்னா இந்த இடத்துல கார்னல், இதை கீழே இறக்கி 2 ரவுண்டு 1 2 இப்போ மேலே ஏற்றிட்டு இன்னும் ஒரு ரவுண்டு திருப்பி கீழே இறக்கிட்டு இன்னும் 1. இப்போ ஒயிட்டு சேர்ந்துச்சா? இப்போ மேலே ஏற்றிடணும். ஏற்றிட்டு இந்த ஆரஞ்சை கொண்டு ஆரஞ்சுக்கு நேராக வச்சிட்டா இப்போ பாருங்கள், ப்ளூவுக்கு நேராக ப்ளூ வந்துருச்சு, ஆரஞ்சுக்கு நேராக ஆரஞ்சு வந்துருச்சு. இந்த பக்கம் க்ரீனு ரெட்டு எல்லாம் வந்துருச்சா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்து கடைசி இது என்னென்னா இந்த 2 கலரும் ஒன்றா வரணும். எல்லோ, ப்ளூ, ரெட்டு இது ஒன்று சேர்ந்துருச்சு, கரெக்டாக சேர்ந்துருக்கு. இது சேரலை. இங்கே வந்து ரெட்டும் க்ரீனும் தான் வரணும். இது சேரலை, இதுவும் சேரலை. இப்போ ஒன்று தான் சேர்ந்துருக்கு. சேர்ந்ததை இந்த சைடு வச்சுக்கிட்டு எல்லோ ஃபார்முலா எப்படின்னா மேலே தூக்குறோம், இந்த பக்கம் திருப்புறோம், ஏல் வடிவத்தில் மேலே எடுத்து இப்படி திருப்பிடுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஏற்றுறோம், அந்த பக்கம் திருப்புனா இது சேர்ந்துடும். திருப்பி கொண்டாந்து சேர்க்குறோம், இது சேர்ந்துடும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அந்த கலருக்கும். இது சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு, எல்லாமே சேர்ந்துருச்சு. ஆனால் மேலே இந்த கார்னரில் இது 2லையும் எல்லோ வந்துருச்சு, இந்த கார்னரில் எல்லோ வரலை.
அதுக்கு எப்படி சேர்ந்த கார்னர் எல்லோ இப்படி வச்சுக்கிட்டு சேராத இந்த சைடு வச்சுக்கிட்டு கார்னர் ஃபார்முலா போட்டோம்ல, சிங்கிளாக போட்டோம்ல, இப்போ டபுளாக போடணும். அது எப்படின்னா இந்த ஒத்தையை மேலே ஏற்றி 2 தடவை சுற்றி திருப்பி கீழே இறக்கிட்டு அப்புறம் ஒரு தடவை சுற்றி இப்போ மேலே ஏற்றுறோம், திருப்பி சேர்த்துறா ஒயிட்டு சேர்ந்துடும், கீழே இறக்கிறோம். இப்படி கை மாறாமல் இதே கலரில் இதே வச்சுக்கிட்டு இதான் டபுள் ஃபார்முலா. இந்த பக்கம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இந்த பக்கம் அதே மாதிரி 2 தடவை சுற்றுறோம், மேலே ஏற்றிக்கிறோம், திருப்பி ஒரு தடவை சுற்றுறோம், ஏற்றிக்கிறோம், இப்படி கொண்டாந்து சேர்த்தோன்னா சேர்ந்துருது. இப்படி இதுதான் டபுள் ஃபார்முலா. இப்போ அதே நிலைமையில் தான் இருக்குது. திருப்பி ஒரு தடவை அதே மாதிரி போடுறோம், மேலே ஏற்றுறோம், 2 தடவை சுற்றுறோம், கீழே இறக்குறோம், இன்னும் ஒரு தடவை திருப்பி ஏற்றுறோம், மேலே சேர்ந்துருது, இறக்கிறோம். அதே மாதிரி கை மாறாமல் அதே கலரில் வச்சுட்டு டபுள் ஃபார்முலா. 2 தடவை சுற்றுறோம், மேலே ஏற்றுறோம், கொண்டாடுறோம், ஏற்றுறோம், சேர்க்குறோம், சேர்ந்துடும். இப்போ முடிச்சாச்சு. எல்லா கார்னர்லேயும் எல்லோ வந்துருச்சு, எல்லா கலரும் வந்துருச்சு, சேமாக சேர்ந்துருச்சு. இது மட்டும்தான் இருக்குது, எல்லாம் சேர்ந்துருச்சு. இதை 4ல் போட்டோம்ல, அதே தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. இது 4, இது 2 லைனு, இது 4th லைனு, அவ்வளோதான். இப்போ இந்த 4th லைனை கீழே ஒரு தடவை இறக்குறோம், இறக்கிட்டு டாப்பை 2 தடவை, 1 2 தடவை. அதேமாரி செகண்ட் லைனை கீழே ஒரு தடவை இறக்குறோம், ஃப்ரெண்டை 2 தடவை. அதே மாதிரி செகண்ட் லைனை மேலே ஏற்றுறோம், ஏற்றிட்டு ஃப்ரெண்டை 2 தடவை. இப்போ 4th லைனை மேலே ஏற்றுறோம், 2 தடவை மேலே ஏற்றுறோம், ஏற்றிட்டு அப்பரை 2 தடவை. அதே 4th லைனை ஒரு தடவை மேலே ஏற்றுறோம், ஏற்றிட்டு மேலே அப்பரை 2 தடவை. அதே 4th லைனை கீழே ஒரு தடவை இறக்குறோம், அப்பரை 2 தடவை இறக்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்டையும் 2 தடவை சுற்றணும். அதுக்கப்புறம் 4th லைனை மேலே 2 தடவை சுற்றிட்டு ஃப்ரெண்டை 2 தடவை. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்துருச்சா? ஈஸியாக கரெக்டாக போட்டோம்னா ஈஸியாக சேர்ந்துடும். முடிச்சாச்சு.